தளபதி விஜய் சார் அப்புறம் அஜித் சார். ஆக்சுவலாக 2 பேருக்கும் நான் படம் பண்ணணும் ரொம்ப நாள் ஆசை. நான் வந்து என்ன முதல் படமே அவர் படம் தான் பார்த்தேன். தியேட்டர் சினிமா பார்த்ததே அவர் படம் தான். சிவா என்ன கேட்பார், சார் இது சரியாக வருமா சார், ரஜினி சார் பேரை பயன்படுத்துகிறோமே இது சரியாக வருமா? ஆக்ஷன் படத்துக்கு வந்து சேசிங் எடுத்துடலாம், ஒரு ஆஃப்ல ஓடிடலாம். இது சீன் எடுக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி எல்லாமே அப்டேட்டில் இருக்காங்க. எல்லா வில்லேஜில் எல்லாருக்கும் எல்லாமே ரீச் ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கி ட்ரெண்டில் உள்ள ஒரு வில்லேஜில் காமிக்கணும் முடிவு பண்ணிட்டோம். பொன்ராம் சார், சொல்லுங்க, உங்களுக்கு இந்த ரஜினி முருகன் அப்படிங்கிற ஒரு படம் எந்த ஒரு பாயிண்ட்ல இருந்து தோணுச்சு இந்த படம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு? ஆக்சுவலாக வந்து இந்த நாட்டு வந்து நான் இந்த வருத்தப்படா வலிசுக்கு முன்னாடி இந்த ஸ்கிரிப்ட் நான் பண்ணிட்டேன். நான் வந்து ஒருக்கல் நாடி படத்தில் கோ டேரக்டர் ஒர்க் பண்ணேன். அப்போ அதில் ஒரு ஆர்யா வந்து ரஜினி முருகன் கேரக்டர் வருவார், கெஸ்ட் அப்பியரன்ஸ் வருவார். ஸோ அங்கேருந்து எனக்கு இன்ஸ்பிரேஷன் ஆச்சு. ஸோ அந்த கேரக்டரை வச்சுட்டு அந்த டைட்டில் வச்சுட்டு பண்ணலான்னு சொல்லி அப்போயே ராஜேஷ்ட்டு நான் சொன்னேன். அது நல்லா இருக்கும் பண்ணுறோம், நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னாரு. ஸோ அப்போயே அந்த கதையை பண்ணி முடிச்சிட்டேன். இது வருத்தப்பட ரிலீஸுங்க அதுக்கப்புறம் திரும்ப பண்ணி முடிச்சதுக்கப்புறம் படம் ரிலீஸுக்கு முன்னாடி இந்த படம் நான் பண்ணிடலாம் அப்படின்னு தோணுச்சு. அதை சிவாட் நான் சொன்னேன். ஆன்லைனாக சொல்லும்போது சூப்பராக சார் நம்ம பண்ணலாம் அப்படின்னாரு. ஸோ அந்த வருத்தப்பட ரிலீஸுக்கு அப்புறம் இதை சின்ன லைட்டாக கரெக்ஷன் பண்ணிவிட்டு இன்றைக்கி ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி அதை மாற்றி ஒர்க் அவுட் பண்ணி அதை நாங்கள் பண்ண ஆரம்பித்தோம். உங்கள் மூவியோடைய டைட்டில் ரஜினி முருகன். ஸோ ரஜினி முருகன் அப்படிங்கிற படத்துடைய டைட்டிலில் ரஜினி அப்படின்னு சூப்பர் ஸ்டாரோடைய பேரை யூஸ் பண்ணுறதுல உங்களுக்கு எந்த ஒரு பயமும் இல்லையா? கண்டிப்பாக எனக்கு அந்த ஃபீல் இல்லைன்னா எனக்கு நல்லா பண்ண முடியும்னு நம்பிக்கை இருந்துச்சு. சிவா என்கிட்ட கேட்பார், சார் இது சரியாக வருமா சார், ரஜினி சார் பேரை பயன்படுத்துகிறோமே இது சரியாக வருமான்னுவார். நான் சொல்லி சரியாக வரும் சார், இது வந்து நம்ம தவறாக பயன்படுத்தலை. அவர் வந்து ஒரு மிகப்பெரிய எல்லாம் அவரை பற்றி சொல்லணும்னு அவசியம் இல்லை. நம்மெல்லாம் வந்து நான் வந்து என்ன முதல் படமே அவர் படம் தான் பார்த்தேன். தியேட்டர் சினிமா பார்த்ததே அவர் படம் தான். ஸோ அவரை பார்த்து தான் வளர்கிறோம். அவங்கள வச்சு நம்ம படம் பண்ண முடியாது. அட்லீஸ்ட் அவங்க பேரை வச்சா நம்ம படம் பண்ணுவோம் அப்படிங்கிறது தான். ஸோ அதை பேரை வந்து சரியாக பயன்படுத்திக்கணும். அது வந்து அவருடைய மாஸ் குறையக்கூடாது. அவருக்கு எந்த வகையிலையும் எந்த ஒரு சின்ன இது கூட வந்துடக்கூடாதுன்றதில் ரொம்ப கவனமாக இருந்தோம். அதில் நான் கவனமாக இருந்தோட சிவா பயங்கரமாக கவனமாக இருப்போம். எனக்கு நம்பிக்கை இருந்தது. பேர் மாசாக தானே இருக்கு, அதுவே இருக்கட்டும். அண்ட் சமுத்திரகனி இந்த ஒரு கேரக்டரில் சூட் ஆவார் அப்படின்னு நீங்கள் எப்படி நினச்சிங்க? ஆக்சுவலாக வந்து சமுத்திரகனி இப்போ நமக்கு வந்து வெறிய வில்லன் வந்து ஒரு ஸ்லாங் பேசணும், மதுரை ஸ்லாங் பேசக்கூடிய ஒரு வில்லனாக எனக்கு வேணும். அது பார்த்தீங்கன்னா ஒன்று ஹிந்தி தெலுங்கு அப்படி வில்லனாக இருக்காங்க. அவங்களுக்கு வந்து அந்த மதுரை ஸ்லாங் பேச வராது. இதில் வந்து பார்த்திங்கன்னா கிளைமேக்ஸில் வந்து ஸ்கோர் பண்ணுறது வந்து பயங்கரமான இடம் உண்டு அவருக்கு, சமுத்திரகனி சாருக்கு. ஏன்னா அவர் வந்து அவ்வளோ ஸ்கோர் பண்ணணும். அது வந்து ஓன் வாய்ஸாக இருந்து ஓனாக அந்த இது இருந்தால் தான் அது வரும். ஸோ அந்த கிளைமேக்ஸ் சீனுக்காகவே ஒரு தமிழில் உள்ள ஒரு மதுரை ஸ்லாங் தெரிஞ்ச ஒருத்தனை வில்லனாக போடணும் தான் செலக்ட் பண்ணோம். அப்படி பார்த்தது தான் சமுத்திரகனி. ஸோ அவர் வந்து ஏற்கனவே ஒரு டேரக்டர், அவர் ஸ்லாங் ஆல்ரெடி இருக்கும் அவருக்கு. ஸோ அதனால் அவருக்கு கண்டிப்பாக அடாப்ட் ஆவார்னு சொல்லி அவரை கலெக்ட் பண்ணோம். அண்ட் ஒரு வில்லேஜ் பேஸ்ட் மூவியை ஒரு கிரியேட்டிவ் லுக்கோட வந்து நீங்கள் உருவாக்கியிருக்கீங்க. இது எப்படி வந்து உங்களால் முடிஞ்சது? வில்லேஜ் படம்னாவே ட்ரையாக காமிக்கணுங்கிறது ஒரு கான்செப்ட் இருக்கும். ஸோ நாங்கள் எடுத்துக்கிட்டது வந்து என்ன, இன்னொன்று வில்லேஜ் படம்னாலே வெட்டு அந்த அந்த ஒரு இதில் இருக்கும், ஆக்ஷன் பேஸ்டு இருக்கும். எனக்கு என்னென்னா வில்லேஜ் படத்தில் நல்ல காமெடி, நிறைய காமெடி இருக்குது. ஸோ வில்லேஜ் படத்தை காமெடி ஸ்ட்ரென்ட்டில் நான் பண்ணலாம் அப்படிங்கிறத வருத்தப்படாத வலிசுங்க எடுத்தோம். கதை ஸ்கிரிப்ட் பண்ணும்போது பண்ணோம். அதை மேக்கிங்கை எடுக்கும்போது வந்து ஒரு கலர்ஃபுல்லாக எடுப்போம். அவர் வந்து ட்ரையாகவே எதுவும் காமிக்கணும், எல்லாம் கலர்ஃபுல்லாக. இன்றைக்கி உண்மையிலே கலர்ஃபுல்லாக தான் இருக்குது. ஸோ இன்றைக்கி எல்லாமே அப்டேட்டில் இருக்காங்க. எல்லா வில்லேஜில் எல்லாருக்கும் எல்லாமே ரீச் ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கி ட்ரெண்டில் உள்ள ஒரு வில்லேஜில் காமிக்கணும் முடிவு பண்ணிட்டோம். ஸோ வில்லேஜ் பண்ணாலே அவங்க 85, 90க்கு போயிடுவாங்க. அப்படி போவேன். இன்றைக்கி என்ன ட்ரெண்ட் இருக்கோ இன்றைக்கி எடுப்போம். அப்படி தான் அந்த கலர் கொண்டு வந்தோம். அதே விஷயத்தை அந்த மதுரை சிட்டினாலே ரக்கடான ஒரு ட்ராஜடியான ஒரு வெட்டு குத்து அப்படிங்கிற ஒரு மாயான ஒரு விஷுவலாக தான் எல்லோரும் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. நாங்கள் அதை தாண்டி வேறு ஒன்று மதுரைனாலே திருவிழா. மதுரை சுற்றி பார்த்திங்கன்னா நிறைய கோயில் இருக்கும். ஒரு கோயில் நகர்னே சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் ஒரு வாட்டி மதுரைக்குள்ளே போயிட்டு வந்தீங்கன்னா திருவிழாவுக்கு போன மாதிரி தான் இருக்கும். ஸோ எப்போ பார்த்தாலும் பிஸியாக இருக்கிற ஊர் தான் மதுரை. ஸோ கலர்ஃபுல்லாக அழகாக இருக்கிற ஊர். அதை மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம் அப்படி இதில் காமிச்சிருக்கோம். கரக்கோ கோழி குவ கொண்ட செவல் குத்து போட கூத்தடிக்க வந்து இருக்கேன் முருகன், ரஜினி முருகன். ஷூட்டிங் டைமில் ஏதாச்சும் கஷ்டம் இருந்துச்சா? மதுரை சிட்டிக்குள்ளே வந்து ஷூட் பண்ணுறது ரொம்ப சிரமமான விஷயம். ஆக்ஷன் படத்துக்கு வந்து சேசிங் எடுத்துடலாம், ஒரு ஆஃப் அன் ஓடிடலாம். இது சீன் எடுக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ என்ன தான் பெர்மிஷன் வாங்கினாலும் ஜனங்க கூடிடுவாங்க. போன முறை அவ்வளோவா கூட்டம் இருக்காது. ஏன்னா வில்லேஜில் எடுத்தோம், பெருசாக கூட்டம் இருக்காது, நாங்கள் எடுத்துகிட்டு இருப்போம். இந்த முறை ஒரு மினிமம் வந்து 3000 பேர் 4000 பேர் வந்துடுவாங்க. எங்கள் பிரேமுக்கு அளவாக தான் கூட்டம் இருக்காது இல்லையா. பிரேமுக்கு அப்புறம் பார்த்தா அவ்வளோ கூட்டம் 3000 பேர் இருப்பாங்க.
ஸோ அந்த சத்தத்துக்குள்ளேயும் அதுக்குள்ளேயும் பண்ணுறது ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்துச்சு. ஸோ ஆனால் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. நம்ம கூட்டத்தை பார்த்தாலே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏற்கனவே படத்துக்குள்ளேயும் நிறைய கூட்டம் வச்சுருப்போம், ஷூட்டிங் ஸ்பாட்டும் கூட்டமாக இருக்கும். டெய்லி வந்து திருவிழா மாதிரி இருக்கும் ஷூட்டிங் ஸ்பாட்டு. நிறைய டிரெக்டர்ஸ் வந்து ஸ்கிரிப்ட் எழுதிட்டு அதை அப்படியே வந்து எடுப்பாங்க. சில டிரெக்டர்ஸ் வந்து ஷூட் அப்போ ஸ்கிரிப்ட்ல இருக்கிற விஷயத்த லைட்டா மாத்துவாங்க. ஸோ நீங்க என்ன பண்ணீங்க? ஸ்கிரிப்ட் அப்படியே வந்து ஷூட் பண்ணீங்களா, இல்ல ஷூட்டிங் அப்போ சில சேஞ்சஸ் எல்லாம் பண்ணீங்களா? ஏற்கனவே நாங்கள் ஸ்கிரிப்ட் ஃபுல்லாக எழுதிடுவோம். ஸ்கிரிப்டில் வந்து டைப் பண்ணி பக்காவாக எழுதிடுவோம். இதோட முடிஞ்சு போச்சு. ஸ்கிரிப்ட் முடிச்சுட்டு டயலாக் எழுதிட்டு பக்காவாக முடிச்சிடும். இது இங்கே முடிஞ்சு போச்சு. இதை எடுத்துகிட்டு போனது அப்படியே எடுத்து வரணுங்கிற முறையும் கிடையாது. அது சில படங்களுக்கு அது வந்து அப்படியே எடுக்கணும், சில படத்துக்கு மாற்றிக்கலாம். எங்கள் படத்தை பொறுத்த வரைக்கும் மாற்றிக்குவோம். அங்கே போய் அந்த ஸ்பாட்டில் போய் அந்த லொக்கேஷன் பேஸ் பண்ணி அந்த லொக்கேஷன் அங்குள்ள ப்ராப்பர்ட்டி அங்குள்ள சுச்சுவேஷன் தகுந்த மாதிரி லைட்டாக சீனை நாங்கள் மாற்றிக்குவோம். பெட்ரா இதை விட பெட்ரா ஒரு டைலாக்கோ இது பெட்ரா வேறு ஒரு சீன் வந்து அங்கே அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றிடுவோம். ஸோ அப்படி ஒவ்வொரு சீன்லையும் நான் இம்ப்ரூவைஸ் பண்ணுவோம். சில சீன் அப்படியே எடுத்து வந்துடுவோம், சில சீன் டிமாண்ட் தேவைப்படும், சில சீனை மாற்றிடுவோம். சில சீன் இங்கே நல்லாயிருக்கும், அங்கே போனால் சுமாராக இருக்கும். அப்போ எனக்கு டக்குன்னு தோணும் இது வந்து சரி இதான் விஷயம் அப்படின்னு சொல்லி அங்கே போய் நான் சிவாட்டியும் சூரியன் டைலாக் சொல்லுவேன். டைலாக்லாம் இல்லை, இதான் சீனு, நீங்கள் டைலாக் பேசணும் அப்படின்னு. சில சீன் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் டைலாக், அது பர்ஃபெக்டாக அவங்க பேசணும். இது வந்து ஸ்பாட்டில் மாறிட்டே இருக்கும், ஒவ்வொரு சுச்சுவேஷன்லையும் ஒவ்வொரு வாட்டி மாறிட்டே இருக்கும். ஸோ டே பை டே இம்ப்ரூவைஸ் தான் அங்கே. மியூசிக் டைரக்டர் டி இமான் கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? கண்டிப்பாக இமான் சார் வந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு பலம் வந்து இமான் சார். சவுண்ட் சைடு பார்த்தீங்கன்னா சாங்காக இருக்கட்டும், ஆர்ஆராக இருக்கட்டும், எல்லாமே பயங்கரமாக ஒர்க் அவுட் பண்ணுவார். ஸோ எங்களுக்கும் அவருக்கும் பயங்கரமாக ஒத்து போகும். அதில் வந்து யுகபாரதி அண்ணன் 3 பேரும் சேர்ந்துட்டு தான் நான் ஒர்க் அவுட் பண்ணுவோம். இதில் வந்து சாங் கம்போசிங்கிற மாதிரி இல்லாமல் அப்படியே ஃப்ரீயாக உட்காந்து முதல்ல பேசுவோம். ஃபஸ்ட்டு ஒரு 1 hour 2 hours அரட்டி எடுப்போம். அதுலேருந்து ஏதாவது ஒன்று மாட்டோம், அதுக்கப்புறம் தான் நான் கம்போசிங் போவோம். ஸோ இந்த பாட்டு இந்த போன படத்தில் எல்லாமே நம்ம ஒரு ஆல்பமாக கொடுத்தாரு. இந்த வாட்டி ஆல்பம் கிட்ட கொடுக்கணுங்கிறது தான் ஒரே நோக்கம். ஸோ ஏன்னா மேலே மேலே வளரணும்னா ஆல்பம் கிட்ட கொடுக்கணும்னு. ஸோ அதேமாதிரி இந்த எல்லா பாட்டுமே நல்லா நான் நினச்ச மாதிரி பண்ணி கொடுத்தாரு. ஸோ எங்களுக்கும் அவருக்கும் ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது, அது நம்ம கண்டினியூ ஆகணும்னு நம்புகிறேன். என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா, என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா. நீங்க இது வரைக்கும் 2 மூவிஸ் சிவகார்த்திகேயனோட பண்ணிட்டீங்க. ஸோ உங்களோட ஃபியூச்சர் ஹீரோ யாரு, யார் கூட நீங்க ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க? எனக்கு வந்து 2 பேர் தான் ஆரம்பத்திலிருந்து. ஒன்று தளபதி விஜய் சார், அப்புறம் அஜித் சார். ஆக்சுவலாக 2 பேருக்கும் நான் படம் பண்ணணும்னு ரொம்ப நாள் ஆசை. ஆனால் அவங்க கொஞ்சம் ரீச் பண்ணுறது எனக்கு கஷ்டம். இப்போ இந்த படத்துக்கு அப்புறம் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். சரி பார்ப்போம் எப்படின்னு. படம் ரிலீஸுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து நிறைய ஃபீட்பேக்ஸ் கிடைச்சிருக்கும். என்னென்ன ஃபீட்பேக்ஸ் உங்களுக்கு கிடைச்சது? நிறைய பேர் பேசினாங்க. இப்போ தயாரிப்பாளர்கள்லாம் ஃபோன் பண்ணாங்க, அடுத்த படம் கமிட்மெண்ட் பற்றி விஷயம்லாம் விசாரித்தாங்க. நிறைய ஹீரோக்கள்லாம் ஃபோன் பண்ணி சாங்ஸ் நல்லாயிருக்கு, கீப் இட் அப் அப்படின்லாம் சொன்னாங்க. ஸோ எல்லாம் ரெஸ்பெக்ட் நல்லா இருந்துச்சு. அண்ட் வந்து நீங்க வில்லேஜ் பேஸ்ட் மூவிஸ், வில்லேஜா பேஸ் பண்ணின மூவிஸ் தான் இது வரைக்கும் வந்து கொடுத்துட்டு இருக்கீங்க. ஸோ இன் ஃபியூச்சர் இதே மாதிரி மூவிஸ் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்ப்போமா, இல்லை ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டான மூவி கொடுப்பீங்களா? ஆக்சுவலி நார்மலாக வந்து எனக்கு வந்து லைவ் ஸ்கிரிப்ட் தான் பிடிக்கும். லைவாக நடக்கிற இன்சிடெண்ட், அது சினிமா பூத்தாமல் பண்ணக்கூடிய ஒரு முள்ளும் மலரும், அது மாதிரி படங்கள் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். முள்ளும் மலரும், கிழக்குச்சிய மெயிலே, 16 வேதனையிலே, வருஷம் 16. வருஷம் 16 எக்ஸ்ட்ரீம் ஒரு நான் ஜாலியாக பார்க்கக்கூடிய ஒரு படம் வந்து வருஷம் 16. ஸோ எனக்கு பிடிச்ச படங்கள் வந்து அந்த மாதிரி கேட்டகரி படம் தான். ஒரு லைவான இன்சிடெண்ட் நடக்கிற ஒரு படங்கள் பிடிக்கும். இதே மாதிரி காலத்தை ஓட்டிகிட்டே இருக்க முடியாது, கண்டிப்பாக மாற்றி தான் ஆகணும். அந்த முடிவை சீக்கிரமாக எடுப்போம்.